பரப்புரையில் 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அணுகி மனுவாக தாக்கல் செய்யுமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், இது யார் தரப்பிலிருந்து தாக்கல் செய்யப்பட்ட மனு? தற்போது நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கு? விசாரித்த நெரிசலில் சிக்கி 41 பேர் இறந்து போனார்கள். இந்த விசாரணையை சிபிஐக்கு மாற்ற கோரி பாஜக கவுன்சிலர் சென்னையை சேர்ந்த உமா ஆனந்தன் இந்த ஒரு மனுவை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். அதை பார்க்கும்போது தேர்தல் தற்போது நெருங்கி வருகிறது. இந்த சம்பவத்திற்கும் ஏதோ பின்னால் சதி திட்டம் இருக்கிறதா என்று கேள்வி இருப்பதாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக காவல்துறையினரும் அரசு அதிகாரிகளும் தங்களுடைய கடமைகள் மற்றும் பொறுப்புகளை வேண்டுமென்றே செய்ய தவறியதன் மூலமாக 41 அப்பாவி மக்கள் பலியானார்களா? நேரம், இடம் மற்றும் நிகழ்விடம் ஆகியவை அரசியல் பேரணிகளை நடத்துவதற்கு சாதகமா இல்லை என்று நன்கு தெரிந்ததும் கூட அரசியல் உள்நோக்கத்திற்காக இந்த அனுமதி வழங்கப்பட்டதா என பல்வேறு கேள்விகள் எழுவதால் இந்த ஒரு வழக்கை மாநில காவல்துறை விசாரித்தால் நியாயமாக இருக்காது. எனவே இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று அவர் தெரிவித்திருந்தார். இந்த மனு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது ஏற்கனவே இதே போன்ற கோரிக்கையுடன் தொடர்பான வழக்குகள் இன்று மதுரை கிளையில் விசாரணைக்கு வர உள்ளதால் இந்த ஒரு மனுவையும் அங்கு விசாரிப்பதற்காக அங்கு மனு தாக்கல் செய்வதற்கு தற்போது அறிவுறுத்தி இந்த மனு விசாரணைக்கு ஏற்க மறுத்துவிட்டார்கள். நன்றி மதன், இது குறித்த தற்போதைய விவரங்களுக்காக. விஜய் பரப்புரையில் 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி பாஜக கவுன்சிலர் தாக்கல் செய்த வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை கிளையை அணுகுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஏற்கனவே உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சிபிஐ விசாரணை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 7 பொதுநல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் அந்த மனுக்கள் காலை 10:30 மணிக்கு விசாரிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. விடுமுறை கால அமர்வில் நீதிபதி தண்டபாணி அமர்வு முன்பாக இந்த வழக்கு விசாரணை முதலில் தொடங்கப்பட்டு அதன் பிறகாக தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் இணை பொதுச் செயலாளர் சி.டி. நிர்மல்குமார் ஆகியோர் பிணை கோரி தாக்கல் செய்த ஜாமீன் மனுக்கள் மீதான விசாரணை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. முன்னதாக தாவேக தரப்பிலிருந்து செய்தியாளர்களிடம் பேசிய அதனுடைய வழக்கறிஞர் அறிவழகன் வழக்கு விசாரணை நிலுவையில் இருப்பதால் அது குறித்து எந்த கருத்தையும் தெரிவிக்க முடியாது என்று கூறியிருந்தார். இந்த நிலையில் ஆனந்துக்கும் சி.டி. நிர்மல்குமாருக்கும் இன்றைய தினம் முன்ஜாமீன் கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் வழக்கு விசாரணை என்பது சிபிஐக்கு மாற்றப்படுமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாடு அரசு தரப்பில் இருந்து ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைத்து அதனுடைய விசாரணை என்பது தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விசாரணைக்கு பின்பாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களும் விமர்சனங்களுக்கு உள்ளாக்கி வருகின்றன. இந்த நிலையில் வழக்கு விசாரணை என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. கூடுதல் தகவல்களோடு மதுரையில் இருக்கும் செய்தியாளர் வெற்றியிடம் பேசலாம். வெற்றி, இப்போ இந்த பட்டியலிடப்பட்ட வழக்குகள் விசாரணை அப்படிங்கிறது ஒரு அரை மணி நேரம் தாமதமாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கூடுதலான தகவல்கள் என்ன? காயத்ரி, கரூர் கூட்ட நெரிசல் துயரத்தினுடைய அந்த வழக்கு விவகாரத்துல 7 பொதுநல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. ஒன்னு சிபிஐ விசாரணைக்கு இந்த வழக்கை உத்தரவிடணும். அப்புறம் உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில சிறப்பு குழு விசாரிக்கணும். உயிரிழந்தவர்களுக்கு உரிய இழப்பீடாக 1 கோடி ரூபாய் கொடுக்கணும். ரொம்ப முக்கியமா விஜயனுடைய அந்த கட்சி அங்கீகாரத்தை ரத்து செய்யணும். இந்த மாதிரியாக ஒரு 7 பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த 7 பொதுநல மனுக்களும் தற்பொழுது எம் தண்டபாணி மற்றும் ஜோதிராமன் ஆகிய 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுல விசாரணைக்கு வந்தது. அவங்க விசாரிச்சு இந்த மனுவுல விரிவான விசாரிக்க போறோம். அதனால இந்த மனுக்களை இன்னொரு தாமதமாக விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரத்துக்குள்ளாக இந்த மனுக்கள் விசாரணை என்பது துவங்கும். இப்பொழுது சரியா துவங்கியிருக்க மனுக்கள் விசாரணை அப்படிங்கிறது 2 ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த கரூர் வழக்குல ஏற்கனவே மாவட்ட செயலாளர்கள் 2 பேர், கரூர் மாவட்ட 2 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அது தவிர்த்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் இணை பொதுச் செயலாளர் சி.டி. நிர்மல்குமார் 2 பேரும் அவங்களுக்கு முன் ஜாமீன் கோரியிருந்தாங்க. முன் பிணை கோரி உயர்நீதிமன்ற கிளையில மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அந்த 2 மனுக்களோட விசாரணை தான் இப்போ துவங்கி இருக்குது. நீதிபதி ஜோதிராமன் தலைமையிலான அமர்வுல இந்த விசாரணை அப்படிங்கிறது துவங்கி இருக்குது. இந்த விசாரணையில 2 பேரும் தலைமறைவா இருக்கிறாங்க. அதனால அவங்க 2 பேருக்கும் ஜாமீன் வழங்குறதா இல்லையா, ஒருவேளை ஜாமீன் ரத்து செய்யப்பட்டா அவங்களுக்கான கைது நடவடிக்கைகள் தொடரலாம், இல்ல ஜாமீன் வழங்கப்பட்டா இதுல என்ன மாதிரியான அடுத்த சட்ட நடவடிக்கைகள் இருக்கும் அப்படிங்கிற விவகாரங்கள் எல்லாம் இன்னும் அடுத்த சில நிமிடங்கள்ல நமக்கு தெரிய வரும். காயத்ரி, இதுல ஏற்கனவே தமிழக அரசு தரப்புல
ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜோசப் தலைமையில இந்த விசாரணை நடந்துட்டு இருக்குது. கரூர் மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணை நடக்குது. இந்த நிலையில தான் இங்க வந்து வெவ்வேறு விசாரணைகளை கோருறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்ன விதமான பதில்களை வந்து நீதிபதிகள் சொல்ல போறாங்க அப்படிங்கிறதையும் இன்னும் சில நிமிடங்கள்ல தெரிய வரும். காயத்ரி, நன்றி வெற்றி. கூடுதல் விவரங்களுக்காக நாம தொடர்ந்து இணையலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை பார்க்கலாம்.